நமசிவாய் வாழ்க்கை தோழை வணக்கம் வசனமாய் என்று சொல்ல என்ற திருக்கோயில் பகவதி கடனுடைய பணிவான வணக்கம். யூடியூப் நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள், ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணக்கம். நமசிவாய் வாழ்க. நம்ம அப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை அவனர்களாலே அவனத்தால் வணங்கி இனிமையாகவே நடைபெற்றது. நமசிவாயம். நம்ம அப்பா எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். தோவாடை வடக்கு மாசனமாய் என்று சொல்வதே ஆண்டவருடைய அருள் அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கிடைப்பதற்காக அந்த சிறு பதிவு. நமசிவாயம் வாழ்க. எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? பிரம்மாண்டமாக இருக்கிறார். 12 அடி உயரத்தில் கம்பீரமாக அழகாக இருக்கிறார். நமசிவாயம் வாழ்க. இப்போ நம்ம தோவாளை வடக்கு மாசனம் மாயாண்டி சுடதையாண்டவர் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய வேலைகள்லாம் முடிவடைந்துன்னு சொல்லலாம். நமசிவாயம் மீதி ட்ரஸ்டோடைய நம்பரை நம்ம அந்த யூடியூப், ஃபேஸ்புக்கு எல்லாம் பரிமாற போகிறோம். இனி வரும் காலத்தில் ஐயாவுக்கு நம்ம எல்லோரும் உறுதுணையாக இருந்து வருகிற விழாவெல்லாம் பிரம்மாண்டமாக கழிக்கணும்னு உங்களை எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் இந்த கோவிலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் எங்கிருந்தாலும் நம்ம அப்பாவுடைய அருளால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக வேண்டுறதுக்கும் உங்களுக்காக பேசுகிறதுக்கும் தோவாட ஊரில் வடக்கு மாசானத்தில் பகவதி இருக்காங்கிறத நினச்சிவிடுங்க. நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் பண்ணி சாமி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம், உடனே பகவான்கிட்ட முறையிடப்படும். வருங்காலங்களில் உள்ள பூஜைகள்லாம் இந்த கோவிலுக்காக உதவி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்துக்காகவும் பூஜைகள் வைக்கப்படும். எல்லா விஷயங்களும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி செய்து தரப்படும். நமசிவாயம் வாழ்க. நம்மளுடைய படிப்பு இது 12வது வருஷம் முடிகிறதுனால இனிமேல் பகவானோட நேரடியாகவே பகவான்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுகிறதுக்குள்ள உண்டான அருளும் அனுமதியும் நமக்கு கிடைச்சிருக்கு. இனிமேல் வருங்காலங்களில் நல்லபடியாக ஆன்மீகத்தை நகர்த்தி செல்வோம். நமசிவாயம். நம்மளுடைய அப்பா